பாகம் பிரிக்கப்படாத கூட்டு குடும்ப சொத்தை வாங்கும்போது சிலவற்றை கவனித்தாக வேண்டும். அது என்ன அப்படின்னா, கூட்டு குடும்ப சொத்தை வாங்குறப்ப சொத்துக்கு சம்மந்தப்பட்ட நபர்கள் யார் யாரோ அவங்க எல்லாரிடம் இருந்தும் அந்த சொத்தை விற்பதற்கான சம்மதத்தை பெற வேண்டும். அந்த மாதிரி சம்மதத்தை பெற்ற பிறகு அதுக்கப்புறம் அந்த சொத்தானது விற்கப்பட வேண்டும். அதேபோல் பாகம் பிரிக்காத சொத்தை ஒருவேளை கிரயம் வாங்கினா அந்த சொத்துக்கு பங்குதாரர்கள் பல பேர் இருக்கலாம். அதில் யாராவது ஒரு பங்குதாரர்கள் பெயரில் பாகம் கோரி பாக வழக்கு தொடர்ந்து தனக்கு என்ன பாகம் கிடைக்குதோ அந்த பாகத்தை நீதிமன்றம் மூலம் பெறலாம். அடுத்து, பொதுவாக முறைப்படி பாகம் பிரித்த பிறகு அதன் அடிப்படையில் அந்த பாகத்தின் அடிப்படையில் கிராம கணக்குகளில் புல உட்பிரிவுகள் அதை எல்லாம் செய்யப்பட்டு அதன் மூலம் அனுபவித்து வரும் பாகஸ்தர் இடமிருந்து நம்ம சொத்தை கிரயம் பெற வேண்டும். 2005 கூட்டு குடும்பத்தில் இருக்கிற பெண்ணிற்கும் ஆணை போலவே சொத்தில் சமபங்கு உண்டு.